அப்படி சரியான பொசிஷன்ல குழந்தைய முதல்ல பிடிக்க சொல்லி கொடுக்கணும். பால் எப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்க நின்று பார்க்கணும். பால் அந்த தாய்மார்களுக்கு புரியுதா? அப்ப அவங்களுக்கு அந்த தாய்ப்பால், ஏன்னா தாய்ப்பால் எவ்வளவு சுரக்கணும் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா குழந்தை அழுதுட்டு இருக்கனால என்ன சொல்லுவாங்க? தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, தாய்ப்பால்ல என்னென்ன சத்து இருக்கு அதையும் சொல்லி கொடுக்கணும். முதல்ல என்னது? தண்ணீர். முதல்ல என்னது? இல்ல, குழந்தை பிறந்ததும் 1/2 மணிக்குள்ள 1 மணிக்குள்ள கொடுக்கக்கூடியது சீம்பால். அதுக்கப்புறம் தாய்ப்பால் என்னென்ன கலந்துருக்குன்னா, முதல்ல சுரக்கக்கூடியது தண்ணி. இல்ல, ஒரு பிரஸ்ல அதாவது மாத்தி மாத்தி ஒரே டைம்ல குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த தண்ணி மட்டும்தான் கிடைக்கும் குழந்தைக்கு. புரியுதா? அது குடிச்சிட்டு எழுதி உடனே யூரின் பாஸ் பண்ண உடனே அழத்தான் செய்யும். அதனால முதல்ல சுரக்கக்கூடிய தண்ணி. அதுக்கப்புறம் என்னது? ரெண்டாவது ஊட்டச்சத்து. ரெண்டாவது ஊட்டச்சத்து, மூணாவது வெள்ளை அணுக்கள், நாலாவது கொழுப்பு சத்து. என்ன புரியுதா? மறந்துது எல்லாருக்கும் இல்லையா? இந்த 4 சத்து பிள்ளைக்கு கிடைக்கணும்னா ஒரு பிரஸ்ல இருந்து 10 இருந்து 15 நிமிஷம் கொடுக்கணும். தாய்ப்பால் ஊட்டணும். புரியுதா? அது கொஞ்ச நேரம் சக் பண்ணணும். அப்ப வாய் வலிக்கும், அப்படி தூங்குறது போல இருக்கும். அப்போ உதடலையோ இல்ல காதுக்கு பின்னாடியோ உள்ளங்கையிலயோ கொஞ்சம் நோண்டியாச்சுன்னா அந்த பிள்ளை உடனே எந்திக்கும், மறுபடியும் சக் பண்ண தொடங்கும். அப்படி குழந்தைக்கு 10 இருந்து 15 நிமிஷம் தாய்ப்பால் கொடுக்கணும். அதுபோல தாய்ப்பால் கொடுக்கறது படுத்துட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா எழுப்பி உட்கார்ந்து தான் கொடுக்க சொல்லணும். படுத்துட்டு கொடுத்தாச்சுன்னா மூக்குக்கு தாய்ப்பால் வர்றது போல காத்துக்கு தாய்ப்பால் போகும். குழந்தைகளுக்கு பிறகு காதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் காது கேட்காம போகும். நமக்கு தெரியாது. குழந்தை அழுதுட்டே இருக்கும். குழந்தை அழுது எதுக்குன்னா காது இன்ஃபெக்ஷன், வயிற்று வலி. அது வயிற்று வலி ஏன் வருதுன்னா கேஸ். ஏன்னா கரெக்டான பொசிஷன்ல அவங்க தாய்ப்பால் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கேஸ் தான் உள்ள போயிட்டே இருக்கும். புரியுதா? தாய்ப்பால் கொடுத்த பிறகு தோல் போட்டு தட்டி ஏப்பம் விட்ட பிறகுதான் குழந்தைய படுக்க வைக்கணும். புரியுதா? தாய்ப்பால் முதல் 6 மாசம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். நாட்டு மருந்து கொடுக்க கூடாதுன்னு நீங்க தெளிவா ஒவ்வொரு தாய்மார்க்கையும் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒரு ஆடிட்டு கலெக்டர்லாம் ஒரு வைத்தியத்தை போய் அந்த குழந்தைக்கு நாட்டு மருந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு ஸ்கின் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த குழந்தை டெத்து. புரியுதா? இப்படி நாட்டு மருந்து கொடுத்ததுனால. அதனால நீங்க எல்லா பாட்டு தாய்மார்களையும் ஏன்னா வயிற்றுக்குள்ள பேபி இருக்கிற டைம்ல பேபிக்குன்னு யாரும் மருந்து கொடுக்குறாங்களா? அம்மா சாப்பிடுது, அம்மா பிள்ளைங்க கிடைக்குது. அதே மாதிரிதான் இந்த 6 மாசத்துலயும் அம்மா தேவையான, அதாவது கர்ப்ப காலத்துல ஒரு பிடி காய்கறி சாப்பிட்டாங்கன்னா பால்பம் காலத்துல 1.5 பிடி காய்கறி சாப்பிடணும் அந்த தாய். புரியுது இல்லையா? அதே போல கர்ப்ப காலத்துல 1 பழம் சாப்பிட்டாங்கன்னா பால்பம் காலத்துல 1.5 பழம் சாப்பிடணும். இப்படி எல்லாம் 6 மடங்கு அதிகமா இருக்கணும். இப்படி தாய் சாப்பிட தாய்க்கு பால் குழந்தை கிடைச்சதுன்னா எந்த ஊட்டச்சத்து குறைபாடும் வராது, எந்த குறைபாடும் வராது. புரியுதா? இது நீங்க சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரும் தாய்ப்பால் முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கணும்.